கைஸ் இந்த வீடியோவில் நம்ம oppo reno 7 pro 5G and oneplus 9 RT இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் இந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், இது ரெண்டுத்துல எதாவது வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இதை பற்றி தான் பார்க்க வரோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டீடைல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லான்ச்சஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். oppo reno 7 pro நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் oppo reno 7 pro ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பேக்கில் நமக்கு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பம்பை சுற்றி நமக்கு LED லைட்ஸ் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காகவும் சார்ஜ் ஏறும்போதும் நமக்கு அந்த லைட் எரியறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் oneplus 9 RT பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீமியமான பில் கிடைக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே இன்டிஸ்பிளேல இருக்குது. oppo reno 7 proலேயே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அண்ட் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துட்டோம். பில்ட் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இங்கே ஓப்போவில் நமக்கு பேக்கில் என்ன ப்ரொடக்ஷன்னு சொல்லலை. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக oppo reno 7 pro தான் பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பில்ட் ரெண்டு மொபைலுமே நல்லா இருக்குது. பட் டிசைன் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பொறுத்து உங்களோட மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஓகே, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு oppo reno 7 proவில் 6.55 inches Full AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 402 pixel per inch இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 920 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் oneplus 9 RT பொறுத்த வரைக்கும் இங்கே 6.66 inches Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கும் 120 Hz கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே AMOLED கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு வரும்போது நமக்கு oneplus 9 RTல தான் பெட்டராக இருக்குது. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் oneplus 9 RT சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கேமிங்க்குலாம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஓகே, இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் இந்த செக்மெண்ட் தான் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போது. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. oneplus 9 RT பொறுத்த வரைக்கும் 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப், 50 MP பிரைமரி கேமரா, 16 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் oppo reno 7 proவுமே இங்கே நமக்கு 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் அண்ட் 8 MP வைட் ஆங்கிள், 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஓப்போ விவோ பொறுத்த வரைக்கும் அவங்க கேமரா சென்ட்ரிக்காக தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. பட் எதுக்காக அங்கே 2 MP டெப்த் சென்சர், மோனோக்ரோம் சென்சர், மேக்ரோ சென்சர்னு சொல்லிட்டு 2 MP கொடுக்குறாங்க தெரியல. ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுக்குறது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணும்போது. ஓகே, நமக்கு ஒன்ப்ளஸில் OIS இருக்குது பிரைமரி கேமராவில். பட் இங்கே oppo reno 7 proவில் கிடையாது. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு 4K 30 fps வரைக்கும் கேப்பபிள் இருக்குது. நம்மளால் 4K 30 fpsல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு oppo reno 7 pro 32 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. அண்ட் oneplus 9 RT 16 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080p 30 fpsல தான் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா வைஸ் நமக்கு oppo reno 7 pro பெட்டராக இருக்குது. அண்ட் ரியர் சைட் கேமராஸில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் சாஃப்ட்வேர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க oppo reno 7 pro. அண்ட் இதில் நமக்கு OIS கொடுத்துருக்காங்க. ஸோ முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான் கைஸ். உங்களுக்கு செல்ஃபி கேமரா வேணும் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்போ சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு OIS வேணும், செல்ஃபி கேமரா நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் oneplus 9 RT சூஸ் பண்ணலாம். பட் என்னோட பிக் நான் oppo reno 7 pro தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மொபைல்ஸ் மூலமாக நம்ம எடுக்கிற வீடியோ மொபைலில் எடுக்கிறோமா இல்லை DSLRல எடுக்கிறோமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற வகையில் தான் இருக்குது கைஸ். ஸோ நீங்களும் oppo reno 7 pro சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் அகைன் உங்களோட முடிவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். oppo reno 7 proவில் நமக்கு Dimensity 1200 Max கொடுத்துருக்காங்க. Dimensity 1200ஓட ஒரு ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் அது. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Mali G77 இருக்குது. இந்த மொபைலில் நமக்கு 5G வேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11 5G வேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் oneplus 9 RT பொறுத்த வரைக்கும் Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 660 இருக்குது. அண்ட் oneplus 9 RT நமக்கு 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ் நமக்கு ஓப்போவில் பெட்டராக இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் எதில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக Snapdragon 888 தான். ஏன்னா MediaTek Dimensity 1200 Max வந்து கிட்டத்தட்ட Snapdragon 870 தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக oneplus 9 RTல தான் பெட்டராக இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு 5G பேண்ட்ஸ் முக்கியம்னா நீங்கள் இது கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் இங்கே oneplus 9 RT வின் பண்ணுது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி ரெண்டு மொபைலுமே நமக்கு 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை ரெண்டு பிராண்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வகையில் எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லை. நமக்கு 90 Hz பேனல் மட்டுமே இருக்கிறதால oppo reno 7 proவில் நமக்கு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் oneplus 9 RTயை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். oppo reno 7 proவோட 12 128GB வேரியன்ட் நமக்கு 40,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் oneplus 9 RTயோட 8GB 128GB வேரியன்ட் நமக்கு 43,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு மொபைலில் என்ன மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் oneplus சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில். மற்றபடி oppo reno 7 proவில் நமக்கு டிசைன் தாறுமாறாக இருக்குது. கேமராஸுமே நல்லா தான் இருக்குது. செல்ஃபி கேமரா பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் ஓப்போ நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் oneplus
பிராண்ட் வேல்யூ அண்டு டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. இந்த மாதிரியான காரணத்துக்காக நீங்கள் OnePlus 9RT சூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.